ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிக்கான ஃபுல் டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கொஷினுக்கான ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம். ஒளியாண்டு என்பது எதற்கான அலகு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, ஒளியாண்டு அப்படின்னா என்னென்னா ஒளியானது, இப்போ லைட் ரேஸ் இருக்கு இல்லையா, அந்த லைட் ரேஸ் வந்து வெற்றிடத்தில் ஓராண்டு பயணிக்கக்கூடிய தொலைவு தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஒளியாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எதற்கான அலகுனா தொலைவிற்கான அலகு. முதல் கேள்விக்கு சரியான ஆன்சர் என்னென்னா பி ஆப்ஷன், தொலைவு. இப்போ ஒரு ஒளியாண்டு அப்படின்னா என்னங்க சொல்லுவோம், ஒரு ஒளியாண்டு அப்படின்றது என்னன்னா 9.46 இன்ட்டு 10⁻16 மீட்டர். இது வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதுவும் வந்து கொஷினில் கேட்கலாம், ஒரு ஒளியாண்டு என்னன்னு அப்படின்னு சொல்லி கூட கொஷின் கேட்பாங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, ஒளிச்செறிவின் அலகு. ஒளிச்செறிவின் என்னங்க கொடுத்துருக்காங்க, சவுண்டு, அதனுடைய அலகு என்னன்னு கேட்குறாங்க, டெசிபெல். இதே வந்து நமக்கு ஒளி லைட்டு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு என்ன ஆன்சர்னா கேண்டிலா. இதே பொருளின் அலகு என்னங்க, மோல். அதே வந்து மின் தடையின் அலகு என்னங்க, ஓம். ஓகேங்களா. அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம். கீழ்கண்டவற்றுள் கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலி பத்திரங்களையும் கண்டறிய உதவுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் பி ஆப்ஷன், புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ், யூவி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வச்சு தான் நமக்கு கள்ள ரூபாய் நோட்டுகளையும் போலி பத்திரங்களையும் கண்டறிவாங்களாமா. நெக்ஸ்ட்டு நான்காவது கேள்வி, பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. பாஸ்பரஸ் அப்படின்றது எதுக்குங்க பயன்படுகிறது அப்படின்னா தீப்பெட்டி தயாரிக்கிற இடத்துல பாஸ்பரஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க, தீப்பெட்டி தயாரிக்கிறதுக்காக. டங்ஸ்டன் அப்படின்றது வந்து மின் விளக்கிற்கான இலைகள். கிராஃபைட் அப்படிங்கிறது பென்சில் தயாரித்தல். ஃபோரான் அப்படின்றது ராக்கெட் எரிபொருள். சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்து ஐந்தாவது கேள்வி, 20 கிராம் உப்பை 100 கிராம் நீரில் கரைக்கும் போது ஏற்படும் கரைசல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆன்சர் பி ஆப்ஷன், அதாவது தெவிட்டாத கரைசல். இப்போ 100 கிராம் நீரில் எவ்வளோ கிராம் உப்பு கரையும் அப்படின்னா 36 கிராம் உப்பு வந்து கரையுமா. இப்போ இங்கே 20 கிராம் கொடுத்துருக்காங்க, அப்போ இதை விட கம்மியானது தான் 20 கிராம். இப்போ அந்த கரைசல் என்னவா இருக்கும், தெவிட்டாத கரைசலாக தான் இருக்கும். 36 கிராமை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தான் அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 36 கிராம் உப்பினுடைய கரைநிலை என்னன்னா 36 கிராம் தான். 100 கிராம் நீருக்கான உப்பின் கரைநிலை வந்து என்னன்னா 36 கிராம் தான். அதை விட கம்மியாக இருக்கிறதுனால தான் இது வந்து என்னன்னு சொல்கிறோம், தெவிட்டாத கரைசல். இப்போ வேறு நமக்கு கொடுத்து இப்போ 100 கிராம் நீரில் வேறு ஒரு இப்போ 47 கிராம் சொல்கிறாங்க. அப்போ 47 கிராம்னா நம்ம என்னென்னு சொல்லிடுவோம், தெவிட்டிய கரைசல்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது வந்து 36 கிராமோட அதிகமாக இருக்குது. அப்போ அந்த கரைசல் எப்படிங்க இருக்கும், தெவிட்டிய கரைசலாக தான் இருக்கும். இப்போ இதில் சிக்ஸ்த்து கொஷின் என்னென்னா ஐசோடோப்புக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் வந்து என்னென்னா ஏ ஆப்ஷன். அதாவது ஐசோடோப் அப்படின்னா என்னென்னா அணு எண்கள் வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவாங்க. அணு எண் அப்படிங்கிறது வந்து கீழே இருக்கக்கூடிய எண். இந்த 17 அப்படிங்கிறது ஈக்குவலாக இருக்கு இல்லையா, இது வந்து ஐசோடோப். இதே வந்து மேலே இருக்கக்கூடிய எண்கள், நிறை எண்கள் வந்து மேலே இருக்கக்கூடிய எண்கள் வந்து நிறை எண்கள்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நிறை எண்கள் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐசோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து ஐசோடோன் ஒன்று இருக்குது. அணு எண்ணுக்கும் நிறை எண்ணுக்கும் இடையான வேறுபாடு வந்து வேறுபாடு வந்து ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஐசோடோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து ஐசோடோப், ஐசோடோன், ஐசோபார் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 7, நம் நோய் தடைக்காப்பு மண்டலத்துடன் தொடர்புடைய ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7க்கு சரியான ஆன்சர் சி ஆப்ஷன், தைமோசின். இந்த தைமோசின் அப்படிங்கிறது தைம சுரப்பி அப்படின்ற இடத்துலேருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. இது என்னன்னா நமக்கு ஒரு நோய் தடைக்காப்புக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 8வது கேள்வி, காய்கறிகளை கூற்று 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. காய்கறிகளை நீரில் சமைக்கும் போது வைட்டமின் சி இழக்கப்படுகிறது. விட்டமின் சி நீரில் கரையும் தன்மை கொண்டது. நம்ம நீரில் சமைச்சிட்டு என்ன பண்ணோம், அதை வடிகட்டிடும் இல்லையா, அப்போ அது என்ன ஆயிடும்னா அந்த சத்து வந்து வெளியே போயிடும் இல்லையா, அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 8க்கு ஏ ஆப்ஷன், கூற்று 1 மற்றும் 2 சரியானது. அடுத்து 9, சுவாச கட்டுப்பாட்டு மையம் காணப்படும் பகுதி எது, பி ஆப்ஷன், முகுளம்.
அடுத்து 10வது கேள்வி, ரிச்மண்ட் லாங் விளைவு தோற்றுவிப்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் சி ஆப்ஷன், சைட்டோகைனின். இந்த ரிச்மண்ட் லாங் விளைவு அப்படின்னா என்னென்னா, இப்போ அந்த தாவரங்கள் இருக்கு இல்லையா, தாவரங்களில் அந்த குளோரோஃபில்னால் என்ன, அந்த பச்சையத்தை தோற்றுவிக்கக்கூடிய ஒரு இது, அந்த குளோரோஃபில் சிதைவை வந்து தாமதப்படுத்துறதுக்காக தான் அந்த விளைவு சொல்லுவாங்க. தாமதப்படுத்தக்கூடிய விளைவு தான் வந்து ரிச்மண்ட் லாங் விளைவு. இது தோற்றுவிக்கக்கூடியது யாருன்னா சைட்டோகைனின். அப்போ அந்த பசுமை வந்து போகாமல் இருக்க, அந்த பசுமையை வந்து அப்படியே தக்க வச்சிட்ருக்குன்னா நீண்ட காலம் வந்து அந்த இலைகள் வந்து பசுமையாக இருக்கிறதுக்காக இந்த சைட்டோகைனின் உதவுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து 11வது கேள்வி, இந்திரா காந்தி வனவிலங்கு சரணாலயம் எங்கே உள்ளதுன்னா சி ஆப்ஷன், கோயம்புத்தூர். 12வது கேள்வி, பெண்கள் பாதுகாப்புக்கான உதவி எண் என்னன்னா பி ஆப்ஷன், 1091. இதே குழந்தைகள் பாதுகாப்புனா 1098. அடுத்து 13, உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13வது கேள்விக்கு சரியான ஆன்சர் பி ஆப்ஷன், பிஆர் கவாய். 52வது வந்து பிஆர் கவாய். இப்போ இன்றைக்கி டேட் படி கரண்ட் அஃபேர்ஸில் 53வது தலைமை நீதிபதி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவர் வந்து நவம்பர் 24 வந்து பதவியேற்க போகிறாரு. அவர் யாருன்னா சூரியகாந்த். இவர் வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். 53வது தலைமை நீதிபதி. கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டன்ட். பேர் வந்து சூரியகாந்த். அவர்கள் வந்து 53வது தலைமை நீதிபதியை பதவியேற்க போகிறாரு. என்ன மாநிலத்தை சேர்ந்தவர்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். சரிங்க, இந்த உச்சநீதிமன்றத்தை தலைமை நீதிபதியை வந்து குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு இல்லையா, அதற்கான ஆர்டிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 124(2) தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிக்கலாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அடுத்து 14வது கேள்வி, ஹெச்பிவி தடுப்பூசி திட்டம் தொடங்கப்பட்ட இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன், விழுப்புரம். இந்த ஹெச்பிவி தடுப்பூசி வந்து எதுக்காக போடப்படுதுன்னா குழந்தைகளுக்காக புற்றுநோய் வராமல் தடுப்பதற்காக, அதுக்காக போடப்படக்கூடிய தடுப்பூசி தான் இந்த ஹெச்பிவி தடுப்பூசி. நெக்ஸ்ட்டு 15வது கேள்வி, இஸ்ரோவின் 11வது தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன், வி நாராயணன். 10வது தலைவர் யாருங்க, சிவன் அவர்கள் தான் 10வது தலைவர். 11வது தலைவர் வந்து வி நாராயணன் அவர்கள். அடுத்து 16வது கேள்வி, ரஷ்யா இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னா மாஸ்கோ. உக்ரைனுக்கு வந்து கியூ, இந்தியா வந்து டெல்லி, இஸ்ரேல் வந்து ஜெருசலேம். சரியான ஆப்ஷன் வந்து ஏ. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 17வது கேள்வி, தமிழ்நாட்டில் டேஸ் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் டேட்டா படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 69 பொருட்களுக்கு ஏப்ரல் 2025 அடிப்படையில் 69 பொருட்களுக்கு வந்து நமக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. கடைசியாக வந்து 6 பொருட்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்னா பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், விருதுநகர் சாம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரக்காரர் அரிசி. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கடைசியாக கொடுத்த 6 பொருட்கள். இன்னொரு டைம் சொல்கிறேன். பன்ருட்டி பலாப்பழம், பன்ருட்டி முந்திரி, புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், விருதுநகர் சம்பாவத்தல், ராமநாதபுரம் சித்திரக்காரர் அரிசி. இதெல்லாம் வந்து கடைசியாக கொடுக்கப்பட்டது நம்ம 2025 அடிப்படையில். அடுத்து 18வது கேள்வி, புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் டி ஆப்ஷன், 1973. அடுத்து 19, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராகி கர்கி, டி ஆப்ஷன். இதே வந்து கப்பல் தலைங்க லோத்தலில் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அடுத்து 20வது கேள்வி, அரப்பா நாகரிகத்தின் இடுபாடுகளை விவரித்தவர் யார்? ஏ ஆப்ஷன், சார்லஸ் மேசன். இவர் தன்னுடைய நூலில் இந்த இடிபாடுகளை பற்றி விவரிச்சிருந்திருப்பார். ஓகேவா. அடுத்து 21வது கேள்வி, சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு நடைபெற்ற ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன், 1893. இதில் தான் வந்து சுவாமி விவேகானந்தர் அவர்கள் வந்து உரையாற்றிருப்பார், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அது எங்கெங்கே நடைபெற்றது? சிகாகோவில் உலக சமய மாநாடு 1893. அடுத்து 22, கட்டபொம்மனின் கோட்டை ரகசியங்களை கம்பெனிக்காக சேகரித்தவர் யார்? ஏ ஆப்ஷன், ராமலிங்கம். 23வது கேள்வி,
1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர் யார்? டி ஆப்ஷன் திலகர். இவருக்கு அப்புறம் யாருங்க தொடங்கியிருப்பாங்க? அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க. திலகர் வந்து பம்பாயில் தொடங்கியிருப்பாங்க. அன்னி பெசன்ட் அவர்கள் வந்து சென்னையில் தொடங்கியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 24 முஸ்லிம்களுக்கு தனி தொகுதியை வழங்கிய ஒப்பந்தம் எது? ஏ ஆப்ஷன் லக்னோ ஒப்பந்தம். லக்னோ ஒப்பந்தம் எப்போங்க போட்டிருக்காங்க? 1916. அடுத்து 25வது கேள்வி, அக்பர்நாமா, அயனி அக்பரி ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி அபுல் பாசல். 26 விஜயநகர பேரரசின் தங்க நாணயத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. வராகன். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினு, முக்கியமானது. அடுத்து 27 முகமது கோரி வெளியிட்ட தங்க நாணயத்தில் எந்த உருவத்தை பொறிக்கச் செய்தார்? டி ஆப்ஷன் லட்சுமி. 28 எந்த கோள் மீத்தேன் வாயு உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது? டி ஆப்ஷன் யூரேனஸ். யூரேனஸ் கோளில் வந்து அதிகப்படியாக நீலம் கலந்த ஒரு பச்சை நிறம் மாதிரி தோன்றுமா. அதற்கான ரீசன் என்னென்னா மீத்தேன் வாயு. இப்படி கூட கொஷின் வந்து மாற்றி கேட்கலாம். அடுத்து உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி எது? உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து மரியானா அகழி. டி ஆப்ஷன். அகழினா அப்படின்னா என்னென்னா, இப்போ 2 கண்டத்திட்டுகள் இருக்குது அப்படின்னா அந்த 2 கண்டத்திட்டுகளில் மோது 2 கண்டத்திட்டுகள் வந்து மோது என்ன ஆகும்னா அடர்த்தி கம்மியாக இருக்கிறது மேலே போயிட்டு அடர்த்தி அதிகமாக இருக்கிறது கீழே போயிடும். ஏன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறதான்னு கீழே போகும் நீரில் இருக்கும்போது. அப்போ அது கீழே போகும்போது 2க்கு இடையே ஒரு கேப் உருவாகும். அந்த கேப்பில் வந்து ஒரு பள்ளம் ஏற்படும். அந்த பள்ளத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அகழின்னு சொல்லுவாங்க. இந்த மரியானா அகழி வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பசிபிக் தட்டுக்கும் யூரேஷியா தட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடியதான் இந்த மரியானா அகழி. இந்த யூரேஷியா தட்டு தான் இந்த ஆசிய கண்டம் இந்த பகுதியெலாம் இருக்கு இல்லையா, அந்த பகுதி தான் வந்து யூரேஷியா தட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மரியானா அகழி வந்து அங்கே தான் இருக்காமா. அந்த அகழி தான் உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 29க்கு டி ஆப்ஷன். அடுத்த கேள்வி, மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? டி ஆப்ஷன் கமுதி. இந்த கமுதி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதுதான் வந்து மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம், இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம். அடுத்து 31 பூமத்திய ரேகை பகுதியில் இருப்பதால் டேஸ் வடிநில படுகை தினந்தோறும் மழை பெறுகிறது அப்படின்னா சி ஆப்ஷன் அமேசான். அமேசான் காடுகள் வந்து எங்கே இருக்குன்னா பூமத்திய ரேகையில் இருக்குது. இந்த பூமத்திய ரேகை இருக்கு இல்லைங்களா, பூமத்திய ரேகையில் வந்து வெப்பமும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்கிறதுனால வெயில் அதிகமாக இருக்கும்போது அங்கே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் இல்லையா. இப்போ வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால ஆவியாதல் நடைபெற்று அதை தணிக்கிறதுக்காக என்ன பண்ணால் மழை வரும் இல்லையா. அப்போ அதனால் வெப்பமும் அதிகமாக இருக்கும், மழை பொழியறதும் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். இந்த அமேசான் காடு பகுதிகளில் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த அமேசான் காடுகள் பகுதியில் வந்து டெய்லியுமே கடிகார மழைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா டெய்லியுமே 4 மணிக்கு ஈவினிங் 4 மணி ஆனால் மழை வந்துகிட்டே இருக்குமாமா. அதனால் மழை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே வந்து என்ன இருக்கும், பசுமை மாறா காடுகள் வந்து அதிகமாக காணப்படும் அமேசான் காடுகளில். ஓகேங்களா. அடுத்து 32வது கேள்வி பார்க்கலாம். அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கும் நீர் சந்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவையும் ஆசியாவையும் பிரிக்கும் நீர் சந்தி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் பேரிங் நீர்ச்சந்தி. அடுத்து 33வது கேள்வி, திபெத்தின் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது? பிரம்மபுத்திரா நதி. சி ஆப்ஷன் பிரம்மபுத்திரா நதி. இந்த பிரம்மபுத்திரா நதியினுடைய இன்னொரு பேர் என்னென்னா சிவப்பு நதின்னு கூட சொல்லுவாங்க. ஏங்க சிவப்பு நதின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மழைக்காலங்களில் அதிகப்படியான மழை வரும்போது அந்த நதியில் சேருடன் சேர்ந்து தான் அந்த நீர் போயிட்டுருக்குமா. அப்போ அது பார்க்கும்போது செம்மண் கலரில் இருக்கிறதுனால அதுக்கு சிவப்பு நதி அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது. சாங்போ அப்படின்னா மீனிங் என்னன்னா தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த பிரம்மபுத்திரா நதி எங்கெங்கே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திபெத்தில் இருக்கக்கூடிய மானசரோவர் ஏரியில் தான் இந்த பிரம்மபுத்திரா நதி வந்து உருவாகுது. சரிங்களா. அடுத்த கேள்வி பார்க்கலாம். 34 இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை வழியாக டேஸ் வழியாக செல்கிறது. அந்த மத்திய தீர்க்க ரேகை வந்து டேஸ் வழியாக செல்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. இந்த மிர்சாப்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அலகாபாத்தில் இருக்குது. அப்போ அலகாபாத் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா யூபியில், அதாவது உத்தரப்பிரதேசத்தில் வந்து இருக்குது. இந்த மிர்சாப்பூர் அப்படிங்கிறது ஒரு குட்டி கிராமம் தான். சரிங்களா. இப்போ இந்த நம்ம
நம்ம நேர கணக்கீடு வந்து எதன் அடிப்படையில் கணக்கிடுறோம்னா இந்த மத்திய தீர்க்க ரேகையின் அடிப்படையில் தான் கணக்கிடுறோம். அதனால தான் இங்கே வந்து நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 35வது கேள்வி, சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் எது? சரியான ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஹரியானா. குஜராத்துன்னு பார்த்திங்கன்னா கடல் பகுதி, கடல் இருக்கும் பக்கத்தில் நாடுகள் இருக்குது. தமிழ்நாடும் அதே மாதிரி தான், ராஜஸ்தான் அப்படி தான் எல்லை பகுதிகளில் தான் இருக்கும். ஹரியானா மட்டும்தான் எல்லை இல்லாமல் நடுவில் இருக்குது. அதனால தான் சர்வதேச எல்லை இல்லாத மாநிலம் எதுனா ஹரியானா. வேறு கூட கேட்கலாம். அப்போ நீங்கள் என்னென்ன மாநிலங்கள் வந்து எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம மேப்பில் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து 36வது கேள்வி, உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் சுப்பீரியர் ஏரி. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஏரி. இதே உலகின் மிகப்பெரிய ஏரி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா விக்டோரியா ஏரி. இந்த விக்டோரியா ஏரி வந்து எங்கே இருக்குன்னா ஆப்பிரிக்காவில் இருக்கும். இந்த சுப்பீரியர் ஏரி வந்து எங்கே இருக்குன்னா வட அமெரிக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 37வது கேள்வி, எந்த ஆண்டு சுவிட்சர்லாந்து பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்கியது? பி ஆப்ஷன் 1971. உலகிலேயே பெண்களுக்கு முதன்முறையாக வாக்குரிமை வழங்கிய நாடு எதுனா நியூசிலாந்து. சுவிட்சர்லாந்து வந்து 1971 வழங்கியிருக்கோம். நியூசிலாந்து வந்து உலகிலேயே பெண்களுக்கு முதன்முறையாக வாக்குரிமை வழங்கிய நாடு. அடுத்து 38, இருக்கட்சி முறை கொண்ட நாட்டுக்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஆப்ஷன் அமெரிக்கா. அடுத்து 39, இந்தியாவின் உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் நீதிபதி ஃபாத்திமா பிவி. அடுத்து 40வது கேள்வி, குடியரசு என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? பி ஆப்ஷன் லத்தீன் மொழி. அடுத்து 41, இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பின் விதி என்ன? 324 முதல் 326 வரை. சரியான ஆப்ஷன் 41க்கு பி ஆப்ஷன். 324 முதல் 329 வரை. பி ஆப்ஷன் 324 முதல் 329 வரை இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடிய இந்திய அரசியலமைப்பு விதி. 41க்கு பி ஆப்ஷன். 42, இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் மும்பை. நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா கொல்கத்தாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்திய ரிசர்வ் வங்கி 1934 சட்டத்தின் அடிப்படையில், இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம்னா 35 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து கொல்கத்தாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 37 தான் தலைமையகம் வந்து எங்கே மாற்றிருக்காங்க? மும்பைக்கு மாற்றிருக்காங்க. இப்போ தலைமையகம் எங்கே இருக்குன்னா மும்பையில் தான் இருக்குது. 43, தொழில்துறை கொள்கை தீர்மானம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1948 தொழில்துறை கொள்கை தீர்மானம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 43க்கு ஏ ஆப்ஷன். அடுத்து 44, முதலில் ரிசர்வ் வங்கியால் பணம் அச்சடிக்கும் அச்சகம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது? ஏ ஆப்ஷன் நாசிக்கில் தான் வந்து பணம் அச்சடிக்கக்கூடிய இடம் வந்து இருக்குது. அடுத்து 45, இந்தியாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? மதிப்பு கூட்டு வரினா என்னன்னு சொல்லுவாங்கன்னா வேல்யூ ஆடட் டேக்ஸ், VAT அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரியானா தான் இதுக்கு சரியான ஆன்சர். இதே வந்து ஜிஎஸ்டி முதலில் எங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா அஸ்ஸாமில் தான் நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அடுத்து தமிழில் வந்து நமக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா, அது பார்க்கலாம். கம்பி நீட்டுதல் என்ற மரபு தொடரின் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பி நீட்டுதல்னா என்னங்க? விரைந்து வெளியேறுதல். பி ஆப்ஷன். இதே இப்போ நீண்ட காலமாக இருப்பது அப்படின்னா என்னென்னா 1000 காலத்து பயிர் அப்படின்னா அந்த மரபு தொடருக்கு சரியான ஆன்சர் தான் நீண்ட காலமாக இருப்பது. இயலாத செயல் அப்படின்னா என்னென்னா கல்லில் நாரூரித்தல் அப்படின்னா மரபு தொடருக்கு இணையானதான் இந்த இயலாத செயல். ஆராய்ந்து பாராமல் அப்படின்னா இதுக்கு வந்து என்ன வரும்னா கண்ணை மூடிக்கொண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மரபு தொடருக்கு சரியானதான் இந்த ஆராய்ந்து பாராமல். ஓகேங்களா. இங்கே நமக்கு கொடுத்த கொஸ்டின் வந்து கம்பி நீட்டுதல் என்ற மரபு தொடரின் பொருள், அதற்கான பொருள் என்னன்னா விரைந்து வெளியேறுதல். அடுத்து இங்கே கொடுக்கப்பட்டதில் தவறான இணை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பசலை கீரை சரியானதான். மல்லி தலை சரியானதான். அகத்தி என்னங்க வரும்? அகத்தி கீரை. நாணல் தோகை சரியானதா. அப்போ இங்கே தவறான இணை வந்து சி ஆப்ஷன் தான். அடுத்து 48, பொருள் செல்வம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன? பொருள் கூட்டல் செல்வம். சி ஆப்ஷன். அடுத்து 49, ஒரு தொடரில் யார் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக அமைவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 49வது கொஷினுக்கு சரியான ஆன்சர் வந்து என்னென்னா பி ஆப்ஷன் எழுவாய்.
அடுத்து 50வது கேள்வி, கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வது டேஸ் திணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் என்னன்னா சி ஆப்ஷன் கரந்தை திணை. கரந்தை திணை. கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வது என்ன திணைனா கரந்தை திணை. இப்போ ஒவ்வொரு திணை இருக்கு இல்லையா, மொத்தம் வந்து புறப்பொருளில் எத்தனை திணை சொல்லுவாங்கன்னா 12 திணைகள் சொல்லுவாங்க. அதில் வெச்சி என்னங்க, வெச்சி நிறை கவர்தல், மீட்டல் கரந்தையாம், வாட்கார்மேல் செல்வது வஞ்சியாம், உட்கார்ந்து எதிர் ஊன்றல் காஞ்சி, ஏல் காத்தல் நொச்சி, அது வளைத்தல் ஆகு முளினை, அதிர பொறுவது தும்பையாம், போர்க்கொழுத்து மிக்கார் செருவென்றது வாகையாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் என்னன்னா புறப்பொருள் வெண்பா மாலை. இப்போ ஒவ்வொன்றா வெச்சி திணை அப்படின்னா என்னன்னா, வெச்சிப்பூவை சூடிக்கொண்டு பகைநாட்டினுடைய போர் தொடங்கும் முன்னாடியே அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆணிரைகளை அந்த ஆணிரைகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய வீரர்கள் அனுப்பி ஆணிரைகளை வந்து கவர்ந்து கொண்டுட்டு வரதான் வெச்சி திணை. ஓகேங்களா. அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காஞ்சி திணை கொடுத்துருக்காங்க. காஞ்சி திணை அப்படின்னா என்னன்னா, தன்னுடைய நாட்டுக்கு வந்து நாட்டுக்கு போருக்கு வந்த நாட்டை வந்து கைப்பற்ற வந்த அந்த மாற்று அரசனோடு என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சி பூவை சூடிக்கொண்டு எதிர்த்து நின்று இவங்களும் 2 பேரும் நின்று எதிர்த்து போரிடக்கூடியதான் வந்து காஞ்சி திணை. அடுத்து இங்கே கரந்தை திணை தான் என்னங்க, நம்மள்ட்ட இருந்து வெச்சி திணையில் வந்து போய் ஆணிரைகளை வந்து கவர்ந்துட்டு வந்துட்டாங்க. அந்த கவர்ந்து சென்ற ஆணிரைகளை திரும்ப போய் மீட்டுட்டு வர்றது தான் கரந்தை திணை. வஞ்சி திணை அப்படிங்கிறது மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூட்டிய மண்ணாசை கருதி போரிடுறது தான் வந்து வஞ்சி திணை அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். தமிழ் 5 கொஷின் பார்த்தாச்சு. அது அடுத்து சைக்காலஜி கொஷின், மேக்ஸ் கொஷின் சார் வீடியோ போடுவார். தேங்க்யூ.